சனி பகவான் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போறாரு, நீங்க என்னென்ன விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். தொழில், வேலை, குடும்ப வாழ்க்கை, நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கீங்களோ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நடக்குமா, நடக்காது. என்னென்ன மாற்றங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரப் போகிறீங்க. சனி பகவான் உங்க லைஃப்ல நினைச்சதை கொடுக்க போறார். என்ன விஷயங்கள்ல கவனம் இருக்குங்கிறதையும் ஸ்கிப் பண்ணாம நீங்க வீடியோ முழுமையா பாருங்க. துல்லியமான முறையில கணிச்சு நான் கொடுத்துருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. நீங்க மட்டும் பயன்படுத்தினா போதாது, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்க லைஃபும் பிரகாசமா இருக்கும். உங்கள் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை அற்புதமாக நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு தன்னுடைய பயணத்தை தொடங்கும் காலத்தில் 12 ராசி அன்பர்களுக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆனால் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும். ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்னாடி நானே நம்முடைய மார்ச் மாதத்தில் 2025 எண்டில் நம்ம என்ன சொன்னோம்னா, சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னது உண்மைதான். அப்புறம் இப்பயும் பலபடியும் சனி பகவான் நம்முடைய மீன ராசிக்கு திரும்பி வரான்னு சொல்கிறோமே அப்படின்னு சில கேள்விகள் வைக்கலாம். அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு 2 பஞ்சாங்கங்கள் தற்போது அதிகமான முறையில் நடைமுறையில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் மேக்சிமம் ஜாதக கணிதம் எடுக்கிறோம், பார்க்குறோம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பார்த்திங்கன்னா நம்முடைய கோவில்களில் ரொம்ப அதிகமாக நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு சில நம்முடைய ஜோதிட அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வாக்கிய பஞ்சாங்க முறையை தான் தன்னுடைய வாழ்க்கை நடைபயணம், அதாவது வாழ்க்கையில் நடக்கிற விஷயமாக மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்கும் நம்முடைய நேயர்களுக்காக இந்த சனி பெயர்ச்சி என்று நம்ம வீடியோ பதிவிடுறோம். ஸோ எல்லாருமே வீடியோ பாருங்கள். என்னதான் இருந்தாலும் சனி பகவான் ஏற்கனவே நம்மளுடைய திருக்கணித முறைப்படி மீனத்தில் தான் இருக்கார். ஸோ அதே மீன ராசிக்குள்ளே தான் சனி பகவான் எங்கே வராரு, இப்போ கும்பத்துலேருந்து மீனத்துக்கு வராரு. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது சனி பெயர்ச்சியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ முழுமையாக பார்க்க. கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து கடந்து 2ஆம் இடத்துக்கு செல்லும்போது, உங்களுடைய ராசியின் அதிபதியே உங்களுடைய ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகும்போது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை வாக்கிய பஞ்சாங்கப்படி கொடுக்க போகிறார் அப்படின்னா, மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆளுமை திறமை கொண்ட நீங்கள் இப்போ உங்களுக்குள்ளேயே பல கேள்விகள் உதயமாகுது. நடக்குமா, நடக்காதா, செஞ்சிருவோமா, செய்ய மாட்டோமா, இது நமக்கு கரெக்டாக இருக்குமா, இருக்காதா அப்படின்னு ஒரு விஷயத்த இந்த செகண்டில் முடிவெடுத்த நீங்கள் உட்காந்து யோசிக்கிட்டே ஒரு குழப்பம் இருக்குது. முடிவெடுக்கீங்க, திரும்பி நீங்கள் என்ன பண்ணீங்க, இல்லை எதுவும் பிரச்சனை ஆச்சுன்னா அப்படின்னு உங்களை குழப்பக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வேலை பார்த்துருக்காங்க. உங்களை குழப்பக்கூடிய அளவுக்கு சூழ்ச்சி செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர போகிறீங்க. மன சோர்வு விலக போகுது, தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது, மன நிம்மதி கிடைக்க போகுது. புரியுதா? மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்க போகுது. நீங்கள் எடுக்கிற முயற்சியில் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க இந்த சனி பயிற்சி காலங்களில் எடுக்கிற முயற்சியில் வெற்றி பெற போகிறீங்க. அதாவது ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு இனிமே தான் கிடைக்கவே போகுது. ஓகேவா? அதே போல் இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் அதிகமாக பாதிப்படைஞ்சவங்கலாம் கை தூக்குங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக கை தூக்கிடுவீங்க. நான் என்னுடைய பார்ட்னர் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேங்க, என்னுடைய கணவர் தான் என் உலகம்னு வாழ்ந்தேன், ஆனால் அவர் என்ன தவிர வேறு எல்லாமே உலகம்னு சொல்கிறாங்களா இல்லையா? கும்பராசி பெண்களுக்கு பாதிப்பே அதான். நீங்கள் யாரை உருகி காதலிச்சிங்களோ,
யார் மேலே அதிக அக்கறை செலுத்துனீங்களோ, யாரை உலகம்னு நினச்சிங்களோ, அவங்க இந்த கடந்த ஒரு 3 வருடத்துக்குள்ள நீ நினச்சது தப்பு, நான் உன்னை நேசித்தது உண்மை, ஆனால் இப்போ நேசிக்கிறது வேற அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டார். அவரை அப்படி என்கரேஜ் பண்ணி அவங்க வலையில் உழ வச்சுட்டாங்க. அவங்க உங்களை விட்டு விலகி இருக்காங்க அப்படின்னு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா, அல்லது என் கணவர் என் கூட பாசமாக இருக்கன்னு நினைக்காரு, அவங்க குடும்பத்தார்கள்லாம் எங்கள் ரெண்டுத்துக்குள்ள சண்டை இழுத்து விட்டு பிரிவை ஏற்படுத்துகிறாங்கன்னு வருத்தத்தில் இருக்கீங்கன்னா, உங்களுடைய கணவர் மற்றவர்கள் பிடியில் இருந்தாலும் சரி, அவங்க பெற்றவர்களுடைய பிடியில் இருந்தாலும் சரி, மீண்டு வந்து உங்கள் மேலே அன்பு செலுத்தக்கூடிய ஒரு இனிமையான தருணம். உங்களுடைய மனைவி உங்களை புரிந்து கொண்டு உங்கள் கூட சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு, மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அமைப்பு இனிமே தான் ஏற்பட போகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் வருத்தத்தை விட்டுருங்க. வருமானம் அதிகமாகும். உங்களுடைய தேவைக்கேற்ற வருமானம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு உண்டு. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே தடை. கும்பராசிக்காரங்க இந்த 3 வருஷத்தில் முயற்சி எடுக்கணும்னு சொல்லுவீங்களா? அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க வேண்டிய இடத்துல கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அதிக ஹார்ட் பண்ணுறீங்க, அதிக நேரம் ஒதுக்குறீங்க. ஆனால் என்ன ஆகுது? மனசோர்வு தான் வருது. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய முயற்சியில் வெற்றி. உங்களுடைய இளைய சகோதரன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. உங்களுடைய மூத்த சகோதரன் உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க. முடியாதுன்னு சொன்ன வார்த்தை இனிமேல் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் கிடையாது. உங்களுக்கு எல்லா விஷயமும் முடித்து காட்டுவீங்க. உங்கள் லைஃப் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஓகேவா? ஸோ கும்பராசிக்காரங்க ஒரு நல்ல ஒரு குதூகலமாக இருக்கக்கூடிய பாக்கியம் சூழ்நிலைகள் யார் கொடுக்கானா உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறார். அப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்? பொருளாதாரம் நல்லா கிடைக்குது, முயற்சி வெற்றியாது, திருமண வாழ்க்கை நடக்கும், திருமணமே முடியாத கும்பராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ என்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளுடைய கும்பராசி என்பவர்கள் வண்டி வாகனம் வாங்குவதாக இருந்தால் வண்டி வாகனத்தை வாங்கும்போது செக் பண்ணி வாங்கணும். வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக போகணும். ஒரு வீடு கட்ட முயற்சி எடுத்திங்கன்னா அந்த வீடு யார்கிட்ட கெட்ட கொடுக்குறீங்க, அந்த இன்ஜினியர் உடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன, நீங்கள் கொத்தனார்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த கொத்தனாருடைய செயல்பாடு எப்படி இருக்கும், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, வீடு வாஸ்துப்படி கரெக்டாக கட்டுறாரா அப்படிங்கிற ப்ரொஃபைட்டாக வாட்ச் பண்ணி கொடுங்க. அவசரப்பட்டு கொடுக்காதீங்க, அவசரப்பட்டு ஏமாறாதீங்க. ஏன்னா கோவிலில் உள்ள கலசம் தான் நீங்கள் கும்பம். உங்களை உயர உட்கார வச்சு பல பேர் பார்வைப்படுற அளவுக்கு வச்சுட்டாங்க. அதனால் ஊர்க்கண்ணு, உழவு கண்ணு, நாய்க்கண்ணு, நரிக்கண்ணுன்னு எல்லா பய கண்ணும் உங்கள் மேலே தான் இருக்கும். நீங்கள் இந்த தும்னா குத்தம், நடந்தா குத்தம், ஓடுனா குத்தம்னு உங்களை குத்தம் சொல்கிறதுக்கே ஒரு குரூப் உங்களை வாட்ச் பண்ணியிருக்கு. ஸோ இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா குத்தம் சொல்பவர்கள்லாம் காணாமல் போயிடுவாங்க. குறை சொல்கிறவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக வேறு இடத்துக்கு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பற்றி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு இனிமையான காலம் மிஸ் பண்ணாமல் என்ன பண்ணணும், நீங்கள் பயன்படுத்திக்கணும். சரி, என்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கும்போது, யாராச்சும் உங்களை வந்து கோடி கிடச்சிரும், ஒரு ரூபா போட்டால் 10 ரூபா வரும், 10 ரூபா போட்டால் 100 ரூபா வரும், லட்சக்கணக்கில் வருமானம் வந்துடும் அப்படின்னு சொல்லி மாய வலையில் சிக்க வச்சாங்க அப்படின்னா தயவு செய்து சிக்கிறாதீங்க, கவனமாக இருங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதில் கவனமாக இருங்க. அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்களில் முழு கவனம் செலுத்துங்க. ஓகேவா? உங்களுடைய தொழிலில் நீங்கள் முழு கவனம் செலுத்தினா லாபம் வீட்டுக்கு வரும். நீங்கள் தொழிலை வேற யார்ட்டையும் ஒப்படைச்சிங்கன்னா உங்கள் லாபம் யாருக்கு போகும்? மற்றவங்களுக்கு போயிடும். ஸோ இதில் கவனம் செலுத்தணும். அதே போல் உங்களுடைய மூத்த சகோதரன், மூத்த சகோதரி என்று சொல்லக்கூடிய உறவுகள்கிட்ட கொஞ்சம் என்ன பண்ணுங்க, விட்டு கொடுத்து போங்க. அவங்ககிட்ட ஏதாவது சின்ன சின்ன விவாதங்கள் வருது, ஏதாவது எதிர்மறையாக பேசுகிறாங்கன்னா அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணாதீங்க. அவங்க சொல்கிறதே உண்மையாக இருக்கட்டும், அவங்க சொல்கிறதே பொய்யாக இருந்தாலும் உண்மையாக இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டுருங்க. புரியுதா? அதே போல் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளை வண்டி வாகனங்களை போகும்போது கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். அவங்க ராசி, அவங்களுடைய சுயஜாதகம் அவங்களுக்கு வேலை பார்க்கும். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படையில் இதை நீங்கள் கவனம்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, நீங்கள் வெள்ளை சட்டை போட்டு அப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுடிதாரை போட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய தருணம் தான் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றமுன்னா பத்திரகாளியம்மன் வழிபாடு செய்யுங்க, பாதுகாப்பாக இருப்பீங்க.
மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள செல்லும் இந்த காலத்தில் உங்களுடைய ராசிக்கான பலன் பார்த்துருக்கீங்க. சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுப்பார், என்னென்ன விஷயங்களை ஏற்றத்தை கொடுப்பார், என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கீங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும். குறைந்தது உங்களுக்கு இது 20-30% நான் சொன்ன விஷயங்கள் நடக்கும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்வி இருக்குது. ஏன் நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் நடக்காமல் போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் பண்ண வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக நான் பதிலளிக்க காத்திருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கணும். ஓகே, சரி. இப்போ நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நம்ம ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு எடுத்துக்கிட்டு இது 5வது வகுப்பு. ஓகேவா, 5வது கிளாஸ் இப்போ எடுக்கிறோம். ஏற்கனவே 4 கிளாஸ் முடிஞ்சிச்சு ஆன்லைன் மூலமாக. ஆல்ரெடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய ஜோதிடர்கள், அதாவது நிறைய ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டாங்க. அது மாதிரி நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசையும் ஆர்வமும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து உங்கள் டீட்டெயில்ஸ், உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸுக்கான விதிமுறைகள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். விருப்பப்பட்டால் கலந்துக்கோங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்முடைய சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 30 நாட்களில் அடிப்படை ஜோதிடம் கற்றுக் கொடுக்க நான் ரெடி. கலந்து கொள்ள நீங்கள் ரெடியா அப்படின்னு முடிவெடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னாலும் சரி, ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும்னாலும் சரி, கீழே உள்ள வாட்ஸ்அப் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நான் சொன்ன வழிபாடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சொன்ன விஷயங்களை கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட லைஃப் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் என கூறிக்கொண்டு நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடன் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.